இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இதில் எழுதியிருக்கிற டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. இவருக்கு சாப்பிட என்ன கொடுக்குறீங்க? பருத்தி கொட்டை புண்ணாக்குமா கொடுப்போம். எல்லாம் இட்லி, தோசை, ஆம்லெட்டு, கறிசோறு, மனுஷங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் தான் கொடுக்குறோம். டேய் 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 கொஞ்சம் பேசாம இருடா. இவன் வருது. இன்னும் 2 நாளில் கல்யாணங்கிறது இவருக்கு தானா? ஆமாம் டாக்டர். நான் இப்போ எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் கொஞ்சம் டல்னஸ் மட்டும் இருக்கு. அது மேரேஜ் என்சைட்டியாக கூட இருக்கலாம். என்னது? கல்யாண பதட்டம் சார். சில பேர் ஹைப்பராக இருப்பாங்க, சில பேர் டல்லாக மாறிடுவாங்க. இவர் விஷயத்தில் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாப்பிட ஜூஸு, பால் இந்த மாதிரி லிக்விடாக எதுவும் கொடுக்காதீங்க. இட்லி, இடியாப்பம், தயிர் சாதம் இந்த மாதிரி கொடுங்க, சரியாயிடுவார். ஏண்டா சக்தி, சித்தப்பா கேட்டியா? அவனுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டான் டாக்டர். விளங்குச்சா இல்லையா? பெருசா ஆட்டம் போட்டா பேசாம இரு. சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு யாரும் இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. ரொம்ப அப்செட்ல இருக்காரு. இவர் கூட யார் இருந்தா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரோ அவங்கள மட்டும் கூட இருக்க சொல்லுங்க. தம்பி, உங்க கூட யார் இருந்தா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு? கட்டிக்க போற பொண்ணு இருக்கா, அவ கூட இருந்தா தானே அவருக்கு தோதா இருக்கும். நாம் அப்படி நினைக்கலாம் மேடம். ஆனா இவருடைய கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க தர்ஷன். அதான் நாங்கெல்லாம் இருக்கல மாப்ள, தைரியமா சொல்லு. சக்தி சித்தப்பா. டேய், என்னது சக்தி சித்தப்பாவா? என்ன விளையாடுற நீயே? அவங்க கூட சேர்ந்த உடனே அப்படியே ரெக்க கட்டி பறக்க போறியாக்க? யோ டாக்டர், அவனுக்கு வைத்தியம் பார்க்க வந்தீங்களா இல்ல யாரோடையும் சேர்த்து விட வந்தீங்களா? டேய், ஃபீஸை கொடுத்து விட கிளம்பிட்டவரு. சார், நான் அவருடைய மென்டல் ஹெல்த்துக்காக சொன்னேன் சார். டாக்டர் அதான் எல்லாம் சொல்றாருல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், பாத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க. டேய், ஃபீஸை கொடுப்பா. என்ன எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்கீங்க? கிளம்பு கிளம்பு ஓ. ஏய் என்ன மாப்பிள, ஒண்ணு இல்ல உனக்கு, நீ சூப்பரா இருக்க. சரியா? எல்லாம் நாங்க இருக்கோம், வா பாத்துக்கலாம். வா. ஊசி குத்தி இருக்கு, கையை பிடிச்சு இப்படி இழுக்கற. கிறுக்கி, எங்களுக்கு தெரியாதா? சும்மா டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத. போ அந்தாட்டா. கேளுங்க, உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன் முடியாம இருக்கான். அவனை தயவு செஞ்சு விடுங்க அவனை. டேய் நீ வாடா. எங்க இருந்து நீ கூட்டு வந்தாங்க? முன்னாடி இருக்க வேண்டியதானே இந்த அக்கறை. எங்க போச்சப்போ? என்னடா போய் ஒம்பளுக்கு? அங்க சொல்லுங்கண்ணே, அவங்களே பாத்துக்கிறாங்களா? சார், ஒரு நிமிஷம். அந்த பையனுக்கு சாப்பாட்டுல ஏதோ மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. மருந்துனா? சுயமா யோசிக்க கூடாது, வேகமா செயல்படக்கூடாதுன்னு ஸ்லோ டவுன் பண்றதுக்காக ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஏதுன்னு எக்ஸாக்டா சொல்லணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. கவனமா பார்த்துக்கோங்க, பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சரியா தோணலை. தர்ஷனுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, டல்லா தான் இருக்கான். 2-3 நாள் டயட்ல இருந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாவே he will okay soon. கூடவே இருங்க, ஏதாச்சுன்னா கால் பண்ணுங்க. ஓகே, சரி.